ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு சுண்டலை வச்சு சூப்பரான ஒரு மசாலா கிச்சடி தாங்க பண்ணியிருக்கிறோம். அப்படியே இது சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாட்டம் அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டாச்சு. இதில் 2 கப்புக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ரவையை அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கடுகு நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர் இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன சீரகத்தை எடுத்துகிட்டு நல்லா கையில் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு 100 கிராம் கருப்பு கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 6-7 விசில் விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இங்கே பாருங்கள், ஒரு சுண்டல் எடுத்து இப்படி நாங்கள் கையில் வச்சு மசித்து பார்த்தாலே நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த சுண்டல் இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இது இந்த அளவுக்கு வதக்கினா பிறகு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த நேரத்தில் சேர்க்கும் போது தான் நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்புக்கு ஒரு 2.25 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ 2.25 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ கொஞ்சமாக கூட்டி வச்சுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ அரை ஸ்பூன் லெமன் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லேசான ஒரு புளிப்பு இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி வந்தால் பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து இப்போ சிம் பண்ணிக்கோங்க, ஏற்றி வைக்க வேண்டாம். சிம்லேயே வச்சுட்டு நல்லா ரவையை சேர்த்துக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டிகள் விழுகாமல் நல்லா பொழு பொழுன்னு இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுதுங்க. நல்லா சாஃப்டாக நம்ம மூடி வைக்கவுமே ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே பொழு பொழுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்த்திங்கன்னா ரவை அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குதுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பொழு பொழுன்னு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ சேர்த்துருக்கிற அளவே தண்ணி சேர்த்துக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இந்த கிச்சடி மசாலா கிச்சடி சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ரவையில் உப்புமா கிச்சடி எதுவுமே சாப்பிட மாட்டுறாங்க எங்கள் வீட்டில் செஞ்சால் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க. ஆனால் இந்த மாதிரி ரவையை வச்சு இந்த மாதிரி கருப்பு சுண்டல் போட்டு நீங்கள் கிச்சடி செஞ்சு கொடுங்க. யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க.
காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக எடுக்கும் போது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நீங்கள் கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா ப்ரோட்டீன் காலையிலேயே அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்கனாலும் சரி இல்லாதவங்கனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்கங்க. நான் இன்றைக்கி இந்த கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க. அது தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா கிச்சடியை நீங்கள் வெறுமனே சாப்பிட்றதுக்கே நம்ம சுண்டல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா சுண்டல் இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது நம்ம வெறுமனே இந்த கிச்சடியை சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.